OnePlus phones பத்தி பேசினாலே கிரீன் கலர் பச்சை கோடு வருதாமே உண்மையா? கம்பெனி எழுத்து போட போறாங்களாமே? விஷயம் தெரியாதா? மண்ணள்ளி போட போறாங்க, முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய குவரிஸ் கமெண்ட்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஒரு பிரீமியம் மிட் ரேஞ்ச் பட்ஜெட்ல ஒரு பிரீமியமான டிசைன், சூப்பர்பான டிஸ்ப்ளே, எக்ஸலன்ட் ஆடியோ குவாலிட்டி, ஃபியூச்சரிஸ்டிக் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, பட்டர் ஸ்மூத் OS, அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் OnePlus 15R ஓட ரிவ்யூ தான் நீங்க வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நான் போனை கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல ஸ்பீட் ஸ்பெக்ஸ். ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? சோ திஸ் இஸ் தி பாக்ஸ். ஓபன் பண்ணா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. குவிக் ஸ்டார்ட் கைட், சாஃப்ட் கேஸ், Black கலர்ல அழகா இருக்குது. திஸ் இஸ் தி ஃபோன். 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அவுட்புட் இஸ் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள். சோ இந்த போனை ஃபர்ஸ்ட் கையில எடுத்தா எனக்கு என்ன தோணுச்சுனா, இந்த போன் ஸ்லைட்டா ஹெவியா இருக்குதுங்க. ஹெவின்னு சொல்றத விட இட் இஸ் சோ பல்கி. இங்க பாருங்க எவ்வளவு அகலமா எவ்வளவு உயரமா இருக்குன்னு பாத்தீங்களா? பட் திக்னஸ் ரொம்பலாம் இல்ல. திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்லிம் போன். கேமரா பம்புமே 1 mm தாங்க இருக்குது. அண்ட் பேக் மெட்டீரியல் தொட்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ணாது, பட் ஸ்மட்ஜஸ் லைட்டா அட்ராக்ட் பண்ணும். ஃப்ரேம் கம்ப்ளீட்டா மெட்டலா இருக்கறனால பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. டிஸ்ப்ளேக்கு Gorilla Glass ப்ரொடெக்ஷனும் என்டையர் ஸ்மார்ட் போன் IP ரேட்டிங்கும் வாங்கி இருக்கறனால இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ஜாலியா யூஸ் பண்ணிக்கலாம். Ports and controls, left side you have the plus key, bottomல SIM, mic, type C charging cum audio port and a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க earpiece யூஸ் பண்ணிருக்காங்க. டாப்ல you can see 2 mic ports, speaker outlet and IR blaster camera moduleக்குள்ள இருக்குது. And right side as usual volume rockers and power button. And இந்த plus keyக்கு நீங்க நிறைய ஆபரேஷன்ஸ் அசைன் பண்ணலாம். You can assign mind space, translate, torch, camera நிறைய வச்சுக்கலாங்க. எதுவுமே வேணாம்னா just put it at no action. And performance பொறுத்த வரைக்கும் top of the line processor, RAM and ROM கொடுத்திருக்கறனால this is actually a gaming beast. High graphics demanding games எல்லாத்தையுமே நீங்க high settingsல தாராளமா விளையாடலாம். நான் விளையாண்டு பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே லாகோ, ஹிக்கப்போ, ஃப்ரேம் ஸ்கிப்போ என்னால நோட்டீஸ் பண்ணவே முடியலங்க. இட் இஸ் பட்டர் ஸ்மூத். அண்ட் கேமிங் கிடையாது, நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கும் சூப்பர்பா இருக்கும். ஸ்க்ரோலிங்கா இருக்கட்டும், ஸ்வைப்பா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் எல்லாமே சாதாரணமா ஒர்க் பண்ணுது. சோ பெர்ஃபார்மன்ஸ் செம்ம ஸ்மூத். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டும் ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு 4K வீடியோ ரொம்ப கேஷுவலா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஆஸ்பெக்ட் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், தீம்ஸ், எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பத்தி நீங்க worry பண்ணிக்கவே தேவையில்ல. எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ், Wi-Fi 7, Bluetooth 6, IR blaster, NFC ன்னு எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல FM ரேடியோ மிஸ்ஸிங். அண்ட் USB கனெக்டிவிட்டியும் 2.0 தான் வருது. ஏன்னு எனக்கு தெரியல. OS and UI பொறுத்த வரைக்கும் Android 16 க்கு டாப்ல Oxygen 16 கொடுக்குறாங்க. ரெண்டோட காம்பினேஷனும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. அனிமேஷன்ஸ்லாம் சூப்பர்பா ஃப்ளூயிடா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. And there is something called flex themes. இதோட அனிமேஷன்ஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி ரேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குங்க. And இதுல இருக்க லெட்டர்ஸ்லயே நீங்க டெப்த் அப்ளை பண்ணலாம். ஒன்னு அத முன்னாடி கொண்டு வரலாம், இல்லனா பின்னாடி கொண்டு போலாம். ஒரு அழகான 3D எஃபெக்ட் கிடைக்குது. பட் இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் உங்களால வெர்டிகலா அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, ஹரிசாண்டலா பண்ண முடியல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலயும் எக்கச்சக்கமா கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பர்టిక్యులரா இந்த இன்சைட் அப்படினு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க போன் யூசேஜை ட்ராக் பண்ணிக்கலாம். And there is something called eye comfort reminder. நீங்க உங்க ஸ்மார்ட் போனை உங்க கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தாலோ, இல்ல நீங்க கண்ணை சிமிட்டாம பார்த்தாலோ உங்க ஸ்மார்ட் போன் உங்களை வார்ன் பண்ணும். And இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க்கும் ஆகுதுங்க. And you have few bloatwares, app picks, தீம் ஸ்டோர் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க நேட்டிவ் ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல நீங்க ஃப்ரண்ட் கேமராவையும் ஆன் பண்ணி உங்களால ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரேமை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஷன். அண்ட் யூ ஹேவ் a fantastic auto call recording feature. சோ ஆப்போனன்ட்க்கு நோட்டிபிகேஷனே போகாம உங்களால சீக்ரெட்டா ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, கால் லைவ்ல இருக்கும்போது you can use AI summarize as well as call translate. சூப்பர் ஃபங்க்ஷன்ங்க. AI features. There is something called OnePlus AI. இதுல you can use AI search, AI writer, AI translate and AI voice scribe. எல்லா ஃபீச்சர்ஸ்மே ஃப்ளாலெஸ்ஸா வர்க் பண்ணுச்சு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் you can either choose O reality, spatial or original and holo audio கொடுத்திருக்காங்க. ஆடியோவோட டைமென்ஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஆடியோ கேட்டுட்டு வரீங்களா? அந்த லவ் இப்படி விட்டு அவனை First of all, ஆடியோ நல்ல லவுடா, கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்குது. சர்ப்ரைசிங்கா பேஸ் எஃபெக்ட்டும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. அது போக வோக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா கிளியரா கேக்குது. ஹை வால்யூம்ல கூட there is no rattling effect. And high end Bluetooth audio codecs கொடுத்திருக்கறனால வயர்லெஸ் ஆடியோவும் சூப்பரா இருக்குதுங்க. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரை கரெக்டான பொசிஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பீடுமே வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க கையை வச்சு அடுத்த வினாடி ஓபன் ஆயிடும். 10 out of 10 it is perfect. And there is one more thing, இது OnePlus
க்கு உரியது. Fingerprint scanner நீங்க லாங் பிரஸ் பண்ணி அப், லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா you can access functions or apps. Functions like நீங்க கேமரா ஆன் பண்ணிக்கலாம், வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், browser ஓபன் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அதுபோக உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆப் வேணாலும் நீங்க அசைன் பண்ணிக்கலாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7400 mAh பேட்டரி உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. and இந்த 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் உங்க ஸ்மார்ட் போனை less than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுங்க. பட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா பேட்டரி பேக்கப் சூப்பரா இருக்குங்க. கேஷுவல் யூசர்னா 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். if you are a gamer 7 to 8 hours கண்டினியூஸா கேம் விளையாடலாம். அது மட்டும் கிடையாது, கேமர்ஸ்க்காக you have rapid charging and bypass charging. and coming to the display, first of all touch response செம்ம ஸ்மூத்தா இருக்கு. this is utter flat display and bezels ரொம்ப ரொம்ப சின்னமா இருக்கு. bezels ஓட சைஸும் throughout ஒரே மாதிரி இருக்கறனால viewing angles எல்லாம் சூப்பரா இருக்குங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டியும் சூப்பரா இருக்குது. கான்ட்ராஸ்ட் பாருங்க, டைனமிக் ரேஞ்ச் பாருங்க, பிளாக்ஸ்லாம் எவ்வளவு டீப்பா தெரியுதுன்னு பாத்தீங்களா? HDR10+ Dolby Visionலாம் சப்போர்ட் பண்றனால கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷிங் ரேட் 165 Hz வரைக்கும் கிளைம் பண்ணாலும் உங்களால மேக்ஸிமம் 60, 90 and 120 ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். and இந்த 165 Hz எங்கயாவது ரேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர்க் பண்ணுது like the COD. பட் whatever scrolling எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குதுங்க. நீங்க ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, நியூஸ் படிச்சாலும் சரி, புக் படிச்சாலும் சரி, எல்லாமே பட்டர் ஸ்மூத்தா இருக்குது. and pictures, text, fonts எல்லாமே நல்ல ஷார்ப்பா இருக்குதுங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க டைரக்ட் சன்லைட்ல பார்த்தா கூட டிஸ்ப்ளே நல்லா தெளிவாவே தெரியுதுங்க. and pulse width modulation dimming யூஸ் பண்றனால உங்களால 1 nit வரைக்கும் பிரைட்னஸ் டவுன் பண்ண முடியும். so indoor visibility as well as night time visibility ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. and கேமராஸ் ரொம்ப பிராக்டிகலா கொடுத்திருக்காங்க. பின்னாடி ஒரு 50 மெகாபிக்சல் கேமராவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட்ல you have a 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. ஓகே, இப்போ கேமரால என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? so you have the pro mode, video mode, photo mode, portrait mode, text scanner and more போனீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. panorama, high resolution mode, night mode, time lapse, slow motion, film mode, document scannerல டிரான்ஸ்லேட்டும் கொடுத்திருக்காங்க. சூப்பர் விஷயங்க. dual view mode, long exposure, tilt shift, photo modeக்கு நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. and special effectsம் ஒரு 3 எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. you have the live photo and optionsல you have aspect ratio, timer, HDR on off இருக்குது and interval shooting இருக்கு பாத்தீங்களா? and photo modeல நிறைய பியூட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஃபேஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்க ஸ்கின் டோனையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் வித் portrait mode, aperture f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட blur பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். and wide angle கேமரால 1080p at 30 வரைக்கும் தான் மேக்ஸிமமா ஷூட் பண்ண முடியும். பட் பிரைமரில 4K at 120 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அல்ட்ரா ஸ்டடி பை டிஃபால்ட் 1080p at 30 க்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. பட் ஸ்டில் 4K at 60 வரைக்கும் உங்களால அல்ட்ரா ஸ்டடி ஷூட் பண்ண முடியும். and bokeh வீடியோ கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட blur பண்ணி 1080p at 30 ல உங்களால ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபில்டர்ஸ் and பியூட்டி அப்ளை பண்ணி 1080p at 30 ல உங்களால ஷூட் பண்ண முடியும். so this is beauty 0 to 100 அப்படினு சிம்பிளா கொடுத்துட்டாங்க. ப்ரோ போட்டோ மோட்ல ப்ரோ மோடுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. JPG and RAW ல ஷூட் பண்ணிக்கலாம். and you have histogram and focus speaking. ப்ரோ வீடியோ மோட film mode அப்படினு சொல்றாங்க. இதுலயுமே மேனுவல் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. and you have a histogram and 50 மெகாபிக்சல் போட்டோ உங்களால ஷூட் பண்ண முடியும். and front portrait ஒரே மாதிரி தான் இருக்குது. சேம் filters, சேம் பியூட்டி and சேம் effects. front வீடியோ மோட்ல மேக்ஸிமம் உங்களால 4K at 30 ல ஷூட் பண்ண முடியும். 60 தூக்கி விட்டுட்டாங்க. and 1080p at 30 ல அல்ட்ரா ஸ்டடி ஷூட் பண்ண முடியும். and 1080p at 30 ல again bokeh வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். again 1080p at 30 ல ஃபில்டர் வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். சேம் வித் தி பியூட்டி மோட். ஓகே, இப்போ ஜூம் டெஸ்ட். போட்டோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் கேமரா and 1x பிரைமரி கேமரா மட்டும் தான் ஆப்டிகல் ஜூம். so 1x ல இருந்து all the way up to 20x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோ ஷூட் பண்ண முடியும். and வீடியோ மோட்ல 1x ல இருந்து 10x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் 4K at 120 ல மேக்ஸிமம் 3.5x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். and photos and video samples கமெண்ட்ரியோட பார்க்கலாமா? ஓகே, லாங் ரேஞ்ச் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வைட் ஆங்கிளோட வியூ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? கலர்ஸ்லாம் ரொம்ப அருமையா தான் இருக்குது. பட் ஸ்டில் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லாதனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சலைட் ஆகும். and பிரைமரி கேமரா வைட் ஆங்கிளோட கொஞ்சம் பெட்டரா இருக்குதுங்க in terms of colors. and கிளாரிட்டியும் கொஞ்சம் கூட இருக்கறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். பட் க்ளோஸ் ரேஞ்ச் பிக்சர்ஸ்னு வரும்போது அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சு. சப்ஜெக்ட்டோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்குது. பட் ஸ்டில் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஆனா இந்த கான்ட்ராஸ்ட் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். HD மோட் போட்டோஸும் போட்டோ மோட் போட்டோஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் கிளாரிட்டில டிஃபரன்ஸ் வருதுங்க. HD போட்டோஸ் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸே உடையாம உங்களால பார்க்க முடியும். and உங்களுக்கே தெரியும் OnePlus phones எல்லாமே போர்ட்ரேட்க்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. கலர்ஸும் ஸ்கின் டோனும் செம்ம நேச்சுரலா இருக்குது. ஈவன் f1.4 ஆப்பர்ச்சர்ல கூட சப்ஜெக்ட் செப்பரேஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப பாப்பாவோட ஹேர் லைன்ஸ்லாம் பாருங்க, தெளிவா தெரியுதா? நைட் மோட்ல வைட் ஆங்கிள் கேமரா சர்ப்ரைசிங்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுங்க. நான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இட் இஸ் டீசன்ட். ஈவன் யானமலையை கூட பிக்கப் பண்ணிருக்கு பாத்தீங்களா? and பிரைமரி வைட் ஆங்கிள் விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுங்க. and சைடு பை சைடு கம்பேரிசன் பார்க்கும் பொழுது வைட் ஆங்கிள்ல நிறைய டார்க் ஏரியாஸ் இருக்கு பாத்தீங்களா? பட் பிரைமரியில அந்த அளவுக்கு இல்ல. எல்லாமே நல்ல ஹைலைட்டா இருக்குது. நைட் டைம்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போர்ட்ரேட்ஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. ஸ்கின் டோனும் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. and நைட் டைம்ல சப்ஜெக்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. பட் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணீங்கன்னா you can see the artifacts. and 4K லாங் ரேஞ்ச் வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த
120 fps வீடியோல அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க. 60 fps மாதிரியே தான் அப்படியே இருக்குது. கலர்ஸும் ஒரு மாதிரி வார்மா இருக்குது அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லயுமே ஒரு மாதிரி நாய்ஸ் வருது பாத்தீங்களா. 4K at 60 fps கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் ரெண்டு ஃப்ரேம் ரேட்ஸ்லயுமே பெருசா ஷட்டர் ரோலிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் 1080x30 வைட் ஆங்கிள் வீடியோ நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். கிளாரிட்டி கிடையாது, கலர் சென்ஸ் கிடையாது, ஷட்டர் ரோலிங் நல்லாவே உள்ள வருது. ஏதோ ஒரு விண்டேஜ் வீடியோ மாதிரி இருக்குது. பட் 4K ல க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வேற லெவல் இருக்குதுங்க. சப்ஜெக்ட்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்குது. கலர் சைன்ஸ் செம்ம அக்யூரேட்டா இருக்குது அண்ட் டைனமிக் ரேஞ்ச் செம்ம வைடரா இருக்குதுங்க. ஃபோக்கசிங் சிஸ்டம் நீங்க பேன் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப அருமையா வர்க் பண்ணுச்சு. பட் ஒரு சில சமயம் இந்த மாதிரி தின்னான சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸை மிஸ் பண்ணுதுங்க. அண்ட் 4K at 60 அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ நார்மல் வீடியோவோட கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குங்க. இப்போ நான் ஓடிட்டே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸை கொஞ்சம் கூட பிக்கப் பண்ணவே இல்லை. அண்ட் 1080x30 ல ஷூட் பண்ணப்பட்ட பொக்கா வீடியோ அருமையா இருந்துச்சு. சப்ஜெக்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அண்ட் பொக்காவும் சினிமேட்டிக்கா அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைசிங்லி கலர் சென்ஸும் ஸ்கின் டோனும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கலர்ஸும் ஸ்கின் டோனும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க. சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா தான் இருந்துச்சு. பட் ஒரு சில சமயம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆப்பர்ச்சர்ஸ் ஷூட் பண்ணும்போது லைட்டா பேக்ரவுண்டோட மிங்கில் ஆகுது. பட் கிளாரிட்டி சூப்பரா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் 4K at 30 வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை நேர்ல பார்த்தா எப்படி இருப்பனோ அதே மாதிரி அதை பிக்கப் பண்ணிருக்குதுங்க. பேக்ரவுண்ட் எலிமெண்ட்ஸுமே கிளியரா பிக்கப் பண்ணிருக்குது. ஃப்ரண்ட் பொக்காவோட சப்ஜெக்ட் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லைங்க. சும்மா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஃப்ரண்ட் ஸ்டேபிள் வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபுட்டேஜ் நல்லா செட்டில் ஆயிருக்கு பாத்தீங்களா. அண்ட் கிளாரிட்டியும் கலர் சென்ஸும் நார்மல் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த நைட் போட்டோஸும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. கலர் சென்ஸும் ஸ்கின் டோனும் அக்யூரேட்டா இருந்தாலும் கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடையும். ஓகே, வாட் ஆர் தி ப்ரோஸ் ஆஃப் OnePlus 15R? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி பிரீமியம் டிசைன், சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே, எக்ஸலன்ட் பேட்டரி லைஃப், அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்மே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்குங்க. பிரைமரி கேமரா அட்டகாசமா இருக்கு. இவன் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஃப்ரண்ட் கேமராமே சூப்பரா இருக்குங்க. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சது எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட பட்டர் ஸ்மூத் OS, ஃபியூச்சரிஸ்டிக் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, செம்ம ஃபாஸ்டான ஃபிங்கர்பிரிண்ட் ரீடர். ஓகே, வாட் ஆர் தி கான்ஸ்? இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லங்க, மேக்ரோ அப்படிங்கிற மோடே காணோம். அண்ட் 165 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் ஒரு சில ஏரியாஸ்ல வர்க் பண்ணுது. அண்ட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. So overall this is a fantastic smartphone to consider. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த ஸ்மார்ட்போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபிளான பிரைஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா யாலோ மொபைல்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை.